Hello students, welcome once again to our channel. Today in this video we are going to see Tamil Nadu State Board Syllabus Class 11 Physics Unit 4 Work, Energy and Power. We have already uploaded 2 videos from this video series. This is the part 3 of this video series. Come on, let us continue our studies from question number 10 onwards. Question number 10. What is meant by a non-conservative force? Give a few examples. Answer. A force is said to be a non-conservative force if the work done by the force or against the force in moving a body depends upon the path between the initial and final positions. இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸை நான் கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம்னா, அந்த ஃபோர்ஸினால், அந்த விசையினால் செய்யப்பட்ட வேலை அல்லது அந்த விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. சரி, இந்த வேலை எதற்காக செய்யப்படுகிறதுனா, ஒரு பொருளை நகர்த்துவதற்கு செய்யப்படுகின்றதான வேலை. அது துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையேயான அந்த பாதையை சார்ந்து இருக்குமேயானால் அதை நம்ம நான் கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லலாம். அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ். இப்போ அந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து நகர்த்துறோம், அந்த இடம் தான் துவக்க நிலை. அதை நகர்த்தி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிட்டோம், அது இறுதி நிலை. இந்த ரெண்டு நிலைக்கும் இடைப்பட்ட பாதையை சார்ந்த அந்த விசை இருந்துச்சுன்னா அதை நம்ம நான் கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கலாம். Examples: frictional force, force due to air resistance, viscous force. இப்போ frictional force என்ன? உராய்வு விசை. force due to air resistance காற்றினால் ஏற்படுகின்றதான, காற்று தடையினால் ஏற்படுகிறதான ஒரு விதமான விசை. அடுத்து viscous force என்ன? பாகியல் விசை. அதாவது இந்த பிசுபிசுப்பு தன்மை. இப்போ சில எண்ணெய்கள்லாம் பார்த்துருப்போம், இந்த ஆமணக்கு எண்ணெய் போன்றவை. அதற்குள்ளாக ஒரு பொருளை நம்ம அப்படியே போட்டோம்னா அது ஈஸியாக அதை கடந்து போகாது. அந்த எண்ணெயானது ஒரு விதமான விசையை கொடுக்கும். அதுதான் என்னது? அதனுடைய டியூ டு இட்ஸ் விஸ்காசிட்டி, அதான் அதோடைய பாகியல் விசை. இப்போ இந்த விசைகள்லாம் இந்த நான் கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எடுத்துக்காட்டு. Question number 11. State law of conservation of energy. அதாவது ஆற்றல் மாறா விதியை கூறு. ஆன்சர். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. இட் மே பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஆனால் ஒரு ஆற்றலானது ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகையாக வேண்டுமானால் அதை மாற்றப்படலாம். பட் the total energy of an isolated system remains constant. இப்போ isolated systemனா என்ன? சிஸ்டம்னா அமைப்பு. ஐசோலேட்டட் சிஸ்டம்னா தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிறதான மொத்த ஆற்றல் எப்பொழுதும் மாறாமல் இருக்கும். இப்போ இதுதான் என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. Question number 12. Define power. திறன் வரையறு, திறனை வரையறு. ஆன்சர். பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்ட். இப்ப பவர், அதாவது திறனை நாம் எவ்வாறு வரையறுக்கலாம் என்றால், ரேட் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னா வேலை செய்யப்படும் வீதம் அப்படின்னு நம்ம அதை வரையறை செய்யலாம். அல்லது எனர்ஜி டெலிவர்ட், அதாவது ஆற்றலானது டெலிவர் செய்யப்படும் வீதம், ஆற்றலானது வெளிப்படும் வீதம், வேலை செய்யப்படும் வீதம் அல்லது ஆற்றல் வெளிப்படும் வீதம். இதுல எப்படி வேணாலும் நம்ம இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த டெஃபினிஷன் மறந்து போச்சுன்னா இந்த ஈக்குவேஷனையாவது எழுதி வைக்கலாம். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். இந்த பவர்க்குரிய யூனிட் என்னன்னா வாட். கொஸ்டின் நம்பர் 13. டிஃபைன் 1 வாட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாட்னா என்ன? பவரோடைய யூனிட். அப்போ 1 வாட் அப்படின்றத எப்படி நம்ம வரையறை செய்யலாம்னா, ஆன்சர். 1 watt is defined as the power when 1 joule of work is done in 1 second. அதாவது ஒரு வினாடி நேரத்தில்
1 ஜூல் அளவுள்ள வேலை செய்யப்படுமானால் அப்பொழுது வெளிப்படுகிறதான திறன் அல்லது அப்பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த திறன் தான் என்னது? 1 வாட். 1 watt is defined as the power when 1 joule of work is done in 1 second. ஒரு வினாடி நேரத்தில் 1 ஜூல் அளவுள்ள வேலை செய்யப்பட்டால் அப்பொழுது வெளிப்படுகின்றதான அந்த திறனைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? 1 வாட்னு சொல்றோம். இப்ப ஒருவேளை இந்த டெபினிஷன் மறந்து போனா இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். 1 watt is equal to 1 joule by 1 second is equal to 1 joule. அப்படியே எழுதிக்கிட்டோம். இங்க கீழே எஸ் இருக்கு. எஸ் இருக்குன்னா என்னன்னு இருக்குன்னு அர்த்தம்? எஸ் பவர் 1 இருக்கு. எஸ் பவர் 1 மேல போச்சுன்னா எஸ் பவர் -1. சோ இந்த வாட்குரிய அந்த யூனிட்டை எப்படி வேணாலும் எழுதலாம். 1 ஜூல் பை 1 செகண்ட் எழுதலாம் அல்லது 1 ஜூல் பெர் செகண்ட். எஸ் பவர் -1 எப்படி வாசிக்கணும்னா பெர் செகண்ட் வாசிக்கணும். Question number 14. Define average power. சராசரி திறன் வரையறு. Answer. The average power is defined as the ratio of the total work done to the total time taken. அதாவது மொத்த வேலைக்கும் மொத்த காலத்திற்கும் இடையிலான தகவு அல்லது இடையிலான விகிதம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆவரேஜ் பவர்னு சொல்லலாம். இப்ப இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இதுக்குரியது P average is equal to அப்படின்னா பவர் ஆவரேஜ் அல்லது ஆவரேஜ் பவர் is equal to total work done by total time taken. இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டெபினிஷன் வந்து மறந்துச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனை எழுதி வச்சிடலாம். P average is equal to total work done by total time taken. உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காட்டினாலும் இதுக்குரிய மார்க் உங்களுக்கு கிடைக்கும். Question number 15. Define instantaneous power. இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா? ஆன்சர். The instantaneous power is defined as the power delivered at an instant. இன்ஸ்டன்ட்னா என்ன? கன நேரத்தில். கன நேரத்துல என்ன? ஒரு மிக குறுகிய காலத்தில் அர்த்தம். அதான் பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்கு? as time interval approaches 0. அதாவது அந்த கால இடைவெளியை நம்ம குறைச்சிக்கிட்டே வர்றோம். குறைத்து கொண்டே வரும் பொழுது அது குறைந்து 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 கடைசியில் அது 0வை நெருங்குகிறது. ஆனா 0 ஆகல. அவ்வளவு மிக குறைவான நேரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கன நேரம். அப்ப அந்த கன நேரத்தில் அளிக்கப்பட்ட அல்லது வெளிவிடப்பட்ட திறன், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ன்றோம். இப்ப இதுக்குரிய ஈக்குவேஷன் என்னன்னா P இன்ஸ்டன்டேனியஸ். இப்ப இங்க P இன்ஸ்ட்னா அது எதை குறிக்குது? P இன்ஸ்டன்டேனியஸ் அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு dW by dt அப்படின்னு எழுதிடலாம். Question number 16. Compare conservative and non-conservative forces. இப்ப question number 16. Compare conservative and non-conservative forces. அதாவது ஆற்றல் மாறும் விசைக்கும் ஆற்றல் மாறா விசைக்கும் இடையிலான பாயிண்ட்ஸ்களை ஒப்பிடு. Conservative forces, non-conservative forces. Point number 1. Work done is independent of the path. செய்யப்பட்ட வேலையானது பாதையை சார்ந்தது அல்ல. Here, work done depends upon the path. ஆனா இங்க பார்த்தோம்னா செய்யப்பட்ட வேலை பாதையை சார்ந்து இருக்கும். Point number 2. Work done in a round trip is 0. இப்போ ஒரு ரவுண்ட் ட்ரிப்னா என்ன? அப்படியே ஒரு வட்ட பாதையில் ஒரு பொருள் வந்து சுத்தி வருகிறது. அப்பொழுது செய்யப்பட்ட வேலை வந்து எனது 0. ஆனா here work done in a round trip is not 0. இங்க work done in a round trip வந்து 0வா இருக்காது. Point number 3. Total energy remains constant. மொத்த ஆற்றல் வந்து மாறாமல் இருக்கும். Here energy is dissipated as heat energy. இங்க வந்து ஆற்றல் வந்து மாறாமல்லாம் இருக்காது.
ஆற்றல் வந்து மாறும், அல்லது ஆற்றல் வந்து கசிய தொடங்கும், அல்லது ஆற்றல் வந்து வெளிப்படும் சிறிது சிறிதாக. எப்படி வெளிப்படும்னா ஹீட் எனர்ஜியா, வெப்ப ஆற்றலாக வெளிப்படும். அதனால எனர்ஜி வந்து குறைந்து கொண்டே இருக்கும். ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். செய்யப்பட்ட வேலையானது முழுவதுமாக திரும்ப பெறப்படலாம். ரெக்கவரபிள்னா என்ன? செய்யப்பட்ட வேலையை வந்து முழுவதுமாக நாம் மீள பெறலாம், மீண்டும் பெறக்கூடியது. இங்க வந்து ஒர்க் டன் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். செய்யப்பட்ட வேலையை முழுவதுமாக மீள பெற இயலாது. பாயிண்ட் நம்பர் 5, force is the negative gradient of potential energy. நம்ம ஏற்கனவே ஒரு நோட்ல பார்த்தோம், குறிப்புல. இந்த கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்தளவுல ஃபோர்ஸ் வந்து எதுக்கு சமம்னா, ஃபோர்ஸ் என்பது என்னன்னா நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியினுடைய கிரேடியன்டினுடைய எதிர்குறிக்கு சமம். ஆனா இங்க நான் கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்தளவுல இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு எதுவும் இல்லை. அதனால no such relation அப்படின்னு முடிச்சிட்டோம். So with this video has come to an end. Let us continue our studies with another set of questions in the next video.